வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 1 போயம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரிட்டன் பை கேப்ரியல் ஒக்காரா. கேப்ரியல் ஒக்காராவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இவர் 1921 வருஷம் பிறந்திருக்காரு. மிகச்சிறந்த நைஜீரிய கவிஞர் ப்ளஸ் ஒரு நாவல் ரைட்டராகவும் இவர் இருந்திருக்காரு. இவரோட கவிதைகள் ரொம்ப அதிகமான மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இவர் பார்த்திங்கன்னா நைஜீரியன் இலக்கிய விழாவில் சிறந்த இலக்கிய விருது 1953 வருஷம் வாங்கியிருக்காரு. இவருக்கு காமன்வெல்த் விருதும் கிடைச்சிருக்கு. இவரோட கவிதைகள் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவோட மக்களோட யதார்த்த வாழ்வை பற்றி தொடங்கி மகிழ்ச்சியான தருணங்களை சொல்லி மறுபடியும் யதார்த்த வாழ்க்கைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஒக்காரா தன்னுடைய கவிதைகள்லையும் உரைநடையிலையும் ஆப்பிரிக்காவோட சிந்தனைகளையும் கிராமிய வழக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய மனக்குமுறல்கள், இந்த மாதிரி விஷயங்களையே தான் எடுத்து சொல்கிற மாதிரி அமைச்சிருக்காரு. இந்த வாய்ஸ் இவரோட மிகச்சிறந்த படைப்பு. இவர் மிகச்சிறந்த கவிஞராக உருவானது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்புகளில் இவர் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக உருவானது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் ரிட்டன் பை கேப்ரியல் ஒக்காரா. இந்த போயமை ஒரு தந்தை தன் மகன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒக்காரா அமைச்சிருக்காரு. இதில் ஒக்காரா தான் சின்ன வயசில் சந்தோஷமாகவும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு குழந்தையாகவும் மகிழ்ச்சியோடும் ஒரு தெளிவான உள்ளத்தோடும் இருந்ததாகவும் இப்போ அதை இழந்துட்ட மாதிரியும் தன்னுடைய குழந்தைகிட்ட அதே மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களையும் நல்ல குணங்களையும் சந்தோஷத்தையும் திருப்பி வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த கவிதையை அமைச்சிருக்காரு. இப்போ உள்ள இந்த உலக மாயையை வெறுக்கிறதா தன்னுடைய நடையில் சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள இந்த வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலை ஆப்பிரிக்காவோட அந்த ரூரல், அதாவது கிராம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி இந்த லெசனில் நமக்கு அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக இந்த போயமை அவர் முன்னெடுத்துட்டு போகிறாரு. இப்போ இந்த போயம் நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம், son, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth. Search behind my shadow. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone. Son, now they shake hands without hearts, while they left hands search my empty pockets. இந்த ரெண்டு பேரால் அவர் சொல்ல வர்றது என்னென்னா, முன்னாடி காலத்துலலாம் மக்கள் இனிமையான இதயத்தோடையும் நேர்மையான அன்போடையும் உண்மையான பார்வையோடையும் புன்னகைத்தார்கள். ஆனால் இப்போதோ வெறும் முதட்டளவில் தான் புன்னகைக்கிறாங்க. அவங்களுடைய கண்களில் உண்மையான அன்போ நேசமோ இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்களோட நேசமில்லாத கண்கள் உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுது. உண்மையில் ஒரு காலம் இருந்துச்சு. அது எப்படின்னா, அவங்க தங்களுடைய இதயபூர்வமான அன்போட கைகளை குலுக்கிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ மை சன், தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ், இதயபூர்வம் இல்லாமல் உண்மையான அன்பு இல்லாமல் தங்களுடைய கைகளை குலுக்கிக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறாரு. while they left hands search my empty pockets. அப்படி கை குலுக்கும்போது ரைட் ஹேண்ட்னால் கை குலுக்கிறப்போ லெஃப்ட் ஹேண்ட்னால் அவங்க என்ன செய்கிறாங்களா, பணம் இல்லாமல் காலியாக இருக்கிற இவருடைய பாக்கெட்டை தொழாவுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு மனிதனுடைய மதிப்பு அவனுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை வச்சு தான் உருவாகுது அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒக்காரா பதிவு பண்ணுறாரு. இது ரொம்ப வலியோடையும் அவர் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு பேரால் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸாகவோ இல்லை அவருடைய ரிலேட்டிவ்ஸாகவோ இருக்கலாம். அவங்க ஒவ்வொரு முறையும் இவர் அவருடைய வீடுகளுக்கு போகும்போது ஃபீல் அட் ஹோம், கம் அகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை உங்களுடைய வீடாக நினச்சிக்கோங்க, திரும்பி மீண்டும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவரும் நினச்சிக்கிட்டு அங்கெல்லாம் போகிறப்பெல்லாம் தன்னுடைய வீடாக தான் அவர் நினச்சிக்கிட்டு போகிறாரு. அதெல்லாம் எப்போ? ஒன்ஸ், ட்வைஸ், தேர் வில் பி நோ த்ரைஸ். முதல் முறை போகலாம், இரண்டாம் முறை போகலாம், மூணாவது முறை அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பே வழங்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மூணாவது தடவை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஃபார் தென் ஐ ஃபவுண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ. அவர் எதை கண்டுபிடிக்கிறாரு? அவர் இந்த கதவுகள் மூடப்பட்டதை உணர்றாரு. தனக்கான இடம் அங்கே இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்கிறத புரிஞ்சுக்கிறாரு.
ஸோ ஐ ஹவ் லேர்ன் மெனி திங்ஸ். என்ன கற்றுக்கிறாரு? நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. ஐ ஹவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ். நிறைய முகங்களை அணிய கற்றுக்கிறேன். லைக் ட்ரெஸ்ஸஸ். எப்படி நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ, இப்போது ஸ்கூலில் இருக்கிறப்போ நம்ம யூனிஃபார்ம் போட்டுக்கிறோம். இதே ஒரு வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ்ஸும், நம்மளுடைய மத சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகும்பொழுது அந்த நம்பிக்கை சார்ந்த உடைகளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறாரு? அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரியான முகங்களை அணிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்த மாதிரியான முகங்கள்? ஹோம் ஃபேஸ், வீட்டுக்கு ஒரு முகம். ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹோஸ்ட் ஃபேஸ், காக்டைல் ஃபேஸ், எல்லாம் கலந்த ஒரு கலவையான முகம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும், தெருக்களில் ஒரு மாதிரியும், வீடுகளில் ஒரு மாதிரியும், ஆஃபீஸில் ஒரு மாதிரியும் அவர் இருக்க கற்றுக்கிறாரு. ஸோ லைக் அ ஃபிக்ஸ்டு போர்ட்ரைட் ஸ்மைல். எதை அவர் கற்றுக்கிட்டாரு? எந்த ஒரு உண்மையான உணர்ச்சியும் காட்டாத ஒரு செயற்கையான ஒரு புன்னகையை தன்னுடைய முகத்தில் உரைய வச்சுக்கிறாரு. அவர் அணிஞ்சிக்கிற அந்த முகம் கவலைகளையோ உணர்ச்சிகளையோ வெளிக்காட்டாத ஒரு முகம். நிலையான உருவப்படம் மாதிரி, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோகிராஃப் மாதிரியான ஒரு ஸ்மைல் அவர் தன்னுடைய முகத்தில் அணிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த இந்த 2 பேரால, and I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. But believe me, son, I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. To show me, son, how to laugh, show me how I used to laugh and smile once upon a time when I was like you. Gabriel Okara. இந்த பேரால அழகாக அவர் என்னென்னலாம் கற்றுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் லேர்ன் டு லாஃப் வித் ஒன்லி மை டீத். அவரும் கற்றுக்கிறாரு. எது கற்றுக்கிறாரு? அவருடைய உதட்டளவில் சிரிக்கிறதுக்கு கற்றுக்கிறாரு. அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட். அவருடைய இதயபூர்வம் இல்லாமல் கைகளை மட்டும் குலுக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்ல கற்றுக்கிறாரு. ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை வென் ஐ மீன் ரிடான்ஸ், குட் ரிடான்ஸ். ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறாரு. எந்தெந்த இடங்களில் அவர் குட் ரிடான்ஸ், இது ஒழிந்தது நல்லதே அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல குட் பை, உங்களை விட்டு பிரியறதுக்கு ரொம்ப எனக்கு மனசே இல்லை, பிரியா விடை கொடுக்குறேன் அப்படின்னு எதிர்மறையாக சொல்ல கற்றுக்கிறாரு. டு சே கிளாட் டு மீட் யூ வித்தவுட் பீயிங் கிளாட். சந்தோஷமே இல்லாமல் அவங்கக்கிட்ட கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷமே இல்லாத இடத்துல உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. இட் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்ட். ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப போர் அடித்தாலும், அவருக்கு சலிப்பை கொடுத்தாலும் கூட அவர் என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல? இட் இஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பிடிக்காத இடங்களில் பிடிச்ச மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி வென் ஐ வாஸ் லைக் யூ. ஆனால் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல? ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்பு மகனே, நான் உன்னை போல் இருக்கிறப்ப எனக்கு நான் பிடிச்சதை மட்டும்தான் செஞ்சேன். எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். ஒருத்தர்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். உன்ன மாதிரி தான் நான் இருந்தேன். எல்லாவற்றையும் மிகைப்படுத்தி கூறும் செயல்களை நான் கற்றுக்காமல் இருக்கேன். திருப்பி என்ன செய்ய ஆரம்பித்தார்? டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். இதெல்லாம் திருப்பி அன்லேர்ன் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் இதை மாதிரி தேவையில்லாத மிகைப்படுத்தி ஒருத்தர்கிட்ட பிடிக்காம தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய இந்த இடத்துல பிடிக்கலை அப்படிங்கிறத முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்காக அவர் எதை கற்றுக்க விரும்பினார்? டு அன்லேர்ன். கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் திருப்பியும் மறக்கிறதுக்கு விரும்புகிறாரு. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன். திருப்பியும் அவர் என்னென்ன கற்றுக்க விரும்புகிறாரு? ஹவு டு லாஃப். எப்படி திருப்பி நான் பழைய மாதிரி சந்தோஷமாக என்னுடைய உண்மையான சிரிப்பு எனக்கு நான் திரும்ப கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் மை லாஃப் இன் த மிரர்.
திருப்பியும் அதை சிரித்து பார்க்குறாரு. தன்னுடைய பழைய சிரிப்பு தனக்கு வருதா அப்படிங்கிறத கண்ணாடியில் சிரித்து பார்க்குறாரு. ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் அ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேன்ஸ். அது எப்படி தெரியுதா அவருக்கு? உதட்டளவில் நாக்கு நீட்டுறப்ப பாம்போட விஷம் அந்த பற்களில் தெரிகிறது மாதிரி, பாம்பின் விஷம் கொண்ட பற்கள் மாதிரி இவருடைய பற்கள் அவருக்கு தெரியுது. ஸோ ஷோ மீ, எனக்கு தயவு செஞ்சு காட்டு, எனக்கு தயவு செஞ்சு கற்றுக் கொடு. ஹவு டு லாஃப், ஷோ மீ ஹவு, எப்படி சிரிக்கிறது எனக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடு அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட அவர் கேட்குறாரு. ஐ யூஸ்டு டு லாஃப் அண்ட் ஸ்மைல், ஐ யூஸ்டு டு லாஃப் மை ஸ்மைல். எப்போ நான் உன்ன மாதிரி சந்தோஷமாக புன்னகைத்து மகிழ்ந்திருந்தனோ அந்த மாதிரி. ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ, உன்னை போல் நான் இருக்கிறப்ப எப்படி மகிழ்ச்சியாகவும் உண்மையாகவும் இருந்தனோ அதே மாதிரி திரும்பவும் நான் மாறுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு கேட்குறாரு கேப்ரியல் ஒக்காரா. இந்த போயமோட சம்மரி பார்த்தோன்னா, the poem once upon a time tells us about the emptiness of modern life. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப் எப்படி ஒரு எம்டினஸ்ஸை நமக்கு கொடுக்குது, எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையான உணர்வை எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது இந்த போயம் காட்டுது. எவ்ரிதிங் வி டூ இஸ் ஆர்டிஃபிஷியல், எதுவுமே இயற்கையான விஷயம் கிடையாது, நம்ம செய்கிறது அத்தனையுமே செயற்கையான விஷயம்தான் அப்படின்னு சொல்லுது. The poet explains what happens when a traditional African culture meets the forces of the Western way of life. அவருடைய அழகான அந்த ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் கிராமத்து வாழ்க்கை எப்படி ஃபோர்ஸ் பண்ணப்படுது, மாடர்ன் வெஸ்டர்ன் வேர்ல்ட்னால எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுதுன்னு இந்த போயமில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த போயம் டெல்ஸ் ஆஃப் த கான்வர்சேஷன் பிட்வீன் எ ஃபாதர் அண்ட் எ சன். இது ரெண்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி ரொம்ப அழகாக அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு. Where the father wants to learn from his son how to go back to normally and no longer be fake. எப்படி ஒரு நார்மலான லைஃபுக்கு தன்னுடைய பையன் மாதிரி பழைய மாதிரி போகணும் அப்படிங்கிறத அந்த பையன்கிட்ட கேட்க அவர் விரும்புகிறாரு. ஆல்சோ த poem gives the impression of genuine emotion given off by the people. உண்மையான எமோஷன்ஸ், மக்கள்கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த உண்மையான எமோஷன்ஸ், அந்த இம்ப்ரெஷனை இந்த போயம் நமக்கு வெளிப்படுத்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.